ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சண்டே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் தொடர்ச்சியாக போன வாரத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 106 சங்கீதத்திலே 37 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. நான் சொல்கிற வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இந்த வசனத்தில் 2 காரியம் நடந்திருக்குது. வெள்ளியோடும் பொன்னோடும் அப்படின்னா அங்கே ஒரு ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம். அதுக்கடுத்து அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. என்ன வேதாகமம் சொல்லுகிறது என்றால், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்துக்கு பிற்பாடு அவர்களில் ஏழை ஒருவனும் இல்லை. ஏன்னா அவங்க கையில் என்ன வந்துருச்சு? வெள்ளியும் பொன்னும் மிக உயர்ந்த வஸ்திரமும். 2வது அவங்களுக்கு சுகமும் வந்தது. பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு அநேக பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், மில்லியனர்கள் எல்லாருமே பணம் வச்சிருக்காங்க, ஆனால் சுகம் இல்லை. ரைஸ்லா நம்ம அப்பா எப்படி தெரியுமா? ஐஸ்வர்யத்தோடு சேர்ந்தே சுகத்தையும் கொடுத்துடுவார். ஆனால் சுகம் இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். பணம் இருந்து பிரியாணி சாப்பிட முடியலன்னா என்ன பிரயோஜனம்? எங்கேயும் போக முடியலன்னா என்ன பிரயோஜனம்? அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. நீதிமொழி சொல்லப்படுது, கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையே இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அப்பாவுக்கு ஒரு கை தட்டுங்க. அல்லேலூயா. வேதனையே இருக்காதுங்க. இனிமேல் நம்ம சபையில் ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானம் எடுக்குங்க. ஒரு கார் வாங்கினாலும், ஒரு 2 வீலர் வாங்கினாலும், ஒரு வீடு வாங்கினாலும், ஒரு நிலம் வாங்கினாலும் நீங்கள் இஎம்ஐயில் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டாராம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம புரிந்து கொள்ள தேவன் நம்ம பிள்ளைங்க ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை, சுகமாக இருக்கணும். பாருங்க, அதை நம்ம போனவன் தியானித்தோம். அந்த பைசோன் என்ற நதியை ஆண்டவர் உருவாக்கினார் என்று பார்த்தோம். அந்த பைசோன் நதி போகும் இடமெல்லாம் பொன் விளைந்தது, முத்துக்களும் விளைந்தது, கோமேத கற்கள், ஓனிஸ் கற்கள் அதுவும் என்ன செஞ்சிச்சு? விளைந்தது. இந்த நதி பாயும் இடமெல்லாம் பொன் விளைந்தது. தேவனுடைய மனதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கி பற்றாக்குறைக்குள்ளே வைக்கவில்லை. இப்போ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் எனக்கு பைபிள் கூட மூடி வச்சுட்டு எனக்கு கவனிங்க. நம்முடைய மனதிலே நாம் ஐஸ்வர்யமாய் பார்க்காவிட்டால் வாழ்க்கையிலே நீங்கள் ஐஸ்வர்யமாக மாற முடியாது. மனதிலே நீங்கள் சுகத்தை பார்க்காவிட்டால் உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுகமாய் வாழ்வதை பார்க்க முடியாது. மனதிலே நீங்கள் வெற்றியை பார்க்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடியாது. இப்போ பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் மனதிலே விழுவதற்கு முன்பாக அந்த ஏதேன் தோட்டத்திலே எந்த ஒரு பற்றாக்குறை எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஆதாம் அப்படி முழிச்சு பார்க்குறான், எல்லாமே தாராளம், ஏராளம், நிறைவு. ஒரு நதி துவங்கி 4 நதியாக ஓடிக்கொண்டிருக்குது, பொன் விளைந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய எண்ணம் எல்லாமே என்னன்னா, அவன் நாளைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படி எண்ணம் இல்லை. நம்ம எப்படி சம்பாதிச்சு நம்மளோட குடும்பத்தை நடத்துவோம் அப்படி எண்ணமும் இல்லை. நம்ம சேர்த்து வச்சு எப்படி நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படி எண்ணம் இல்லை. வியாதியின் எண்ணம் இல்லை, தரித்திர எண்ணம் இல்லை, கடன் வாங்குகிற எண்ணம் இல்லை, பற்றாக்குறை எண்ணம் இல்லை, பயத்தின் எண்ணமும் இல்லை அவனுக்கு. அல்லேலூயா. அப்போ எந்த எண்ணம் தான் இருந்துச்சுன்னா, தாராளம், ஏராளம், நிறைவு. மாலை நேரத்தில் அப்பா என் கூட பேச வருவார். அல்லேலூயா. தேவனை குறித்த எண்ணம். அவன் பாங்க வேலையில் முழு எண்ணத்தையும் அவன் வேலை மீது செலுத்தினான். வேலை நல்லது, பிரைஸ்லா. இன்னி பாங்க அவனுக்கு எப்படி வேலை கொடுத்தாருன்னா, பண்படுத்தவும் காக்கவும். அதுக்கு முன்னாடியே அவனை எங்கே வச்சுட்டாரு? மகிழ்ச்சி என்ற ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டார். ஏற்கனவே வெள்ளியும் பொண்ணும் துகள்கள் நதியெல்லாம் இணைஞ்சிட்டு இருக்குது, ரத்தின கற்கள் கீழே இருக்குது. அப்போ வேலை என்றால் அவனுக்கு நான் இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் நான் என் வாழ்க்கை வாழ்வேன் அப்படி மனநிலையும் இல்லை.
பாருங்க, பிரைஸ்லாம். அவனுடைய மனநிலை எப்படி இருந்தால், தேவன் எனக்கு கொடுத்த ஆற்றலை நான் வெளிப்படுத்த போகிறேன், நான் ஆற்றலை என்ன செய்ய போகிறேன், வெளிப்படுத்த. ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாதுங்க. நமக்கு இன்றைக்கி 1ஆம் தேதி வந்துச்சுன்னா 10ஆம் தேதி வேறு, ஐயோ அதுக்கு என்ன செய்வோம், இதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? வாடகை கொடுக்குறதுக்கு, இல்லை டியூ கட்டுறதுக்கு, இல்லை அந்த அவங்களுக்கு வாங்கின பணத்தை எப்படி கொடுப்பேன். அவனுடைய எண்ணம் பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, அல்லேலூயா, நிறைவா, பரிபூர்ணமாக, சமாதானமாய், சந்தோஷமாய், அவன் முழு பலத்தையும் வேலை மேலே ஆற்றலை பயன்படுத்தினான். அல்லேலூயா. அவனுக்கு எல்லா காரியமும் தேடி வந்தது, தேவனோடு ஐக்கியம் வச்சான். இப்போது ஆதாம் மனதில், ஆதாமும் ஏவாளும் விழுந்து போன பிற்பாடு தான் 3வது அதிகாரத்தில் தான் வேர்வை சிந்தி உழைக்கிறது வந்தது. அல்லேலூயா. என்ன வந்துச்சு? கடினமான உழைப்பு, கடினமான வேலை, அது சாபம் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கடுத்து அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிடுச்சு. சரி, இப்போ ஆதாமும் ஏவாளும் மனதில் விழுவதற்கு முன்பாக அவர்கள் பரிபூர்ணத்தை சிந்தித்தார்கள், தங்கத்தை சிந்தித்தார்கள், நிறைவே சிந்திச்சாங்க, தேவனை சிந்திச்சாங்க. அவங்களுக்கு எல்லாமே எந்த ஒரு பயமான எண்ணமும் அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, எந்த எண்ணத்தில் பிசாசு அவங்கள விழ வச்சானோ, நல்லா புரியுங்க. இப்போ இப்படி இருந்த ஆதாம் ஏவாளை எண்ணத்தில் விழ வச்சிட்டான், மனதில் விழ வச்சுட்டான். மனதில் என்ன சொல்கிறான், நீ இந்த கனியை புசித்த பிற்பாடு தான் நீ தேவ சாயலாக மாற முடியும். ஏற்கனவே அவர்கள் ஆசீர்வாதமாக, ஐஸ்வர்யவானாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவ சாயலை ஏற்கனவே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறான், ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஒன்றை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணு, பெற்றுக்கொண்ட ஒன்றை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணு. இப்போ முயற்சி பண்ண உடனே எண்ணத்தில் தோற்று போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் உனக்கு ஐஸ்வர்யம் வர வேண்டும் என்றால், மறுபடியும் உனக்கு சுகம் வர வேண்டும் என்றால், மறுபடி தாராளம் ஏராளம் உனக்கு வர வேண்டும் என்றால், எந்த எண்ணத்தில் அவன் கை வச்சானோ நீ அதே எண்ணத்தில் கை வை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி வைக்க போகிறோம் என்றால், அவருடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன். அந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசம் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு ஐஸ்வர்யம் வேண்டும் என்றால், நமக்கு சுகம் வேண்டும் என்றால், வெற்றி வேண்டும் என்றால், எந்த மனதில் அவன் கை வச்சானோ நம்ம அந்த மனதை கவனிக்கணும். பிரைஸ்லாம். இப்போ நம்ம கடன்காரனாக இருக்கலாங்க, நம்ம டியூ கட்டிட்டு இருக்கலாங்க, வாடகை வீட்டில் இருக்கலாங்க, பல பிரச்சனை இருக்கலாம், பரவாயில்ல. நீங்கள் என்ன செய்யணும், மனதில் கை வைக்கணும். அல்லேலூயா. மனதில் நான் அவருடைய தரித்திரத்தில் ஐஸ்வர்யவான், அல்லேலூயா, நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன். இப்போ பாருங்க, அப்போ மனதிலே நீங்கள் ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்றால், சுகமாய் மாற வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கிட்ட தான் வர முடியும். அப்போ மனதை ஃபஸ்ட் என்ன செய்யணும், உங்கள் மனம் புதிதாகிறது. அதெல்லாம் பைபிள் ஸ்டடி நம்ம மனதை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கிறோம். உங்கள் மனதை என்ன செய்யணும், அனுதினமும். ஏன் மனதை புதிதாக்க வேண்டும் என்றால், ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஆவியில் போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் எந்த ஒரு மாற்றமும் உண்டாக்க, என்ன புது சிருஷ்டியாக ஆவி இருக்கிறது. சரீரம் இனி மகிமையின் சரீரமாக மாறப்போகிறது. ஆனால் மனம்தான், நீங்கள் உங்கள் மனதில் நான் ஐஸ்வர்யவான், நான் வெற்றி பெற்றவன். பாருங்க, இப்போ எப்படி இந்த மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கொண்டு வர போகிறோம். பிரைஸ். இப்போ ஆதாமும் ஏவாளும் ஏழையா பணக்காரங்களா? அல்லேலூயா. யாருக்கும் சந்தேகம் இல்லையா? மில்லினர் தான் அவங்க. எல்லாம் தங்கம் பொண்ணு எல்லாம். பைசோன் நதினா என்ன சொன்னேன்னா, ஓவர்ஃப்ளோ அண்டு இன்க்ரீஸ். அதாவது நிரம்பி வழிகிற பெருக்கத்துக்குள்ள கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். பைசோன் நதி என்றால் முன்னோக்கி பாய்தல், பைசோன் நதி என்றால் பரவுதல். இப்போ நீங்கள் இப்போ எல்லாருமே எதில் பணக்காரராக மாற போகிறீங்க? அல்லேலூயா. ஹலோ, எல்லாம் எங்கே இருக்கிறீங்க? எதில் பணக்காரராக மாற போகிறீங்க? மனதில்ங்க. மனதில் பணக்காரனால யாரும் இன்கம் டேக்ஸ் ரைடு யாரும் செய்ய மாட்டாங்க, இப்போதைக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. பிரைஸ்லா. இப்போ மனதில் நீங்கள் சுகத்தை பார்க்க வேண்டும், மனதில் நீங்கள் ஐஸ்வர்யத்தை பார்க்க வேண்டும். இப்போ ஆதாமும் ஏவாளும், தேவன் படைத்த ஆதாமும் ஏவாளும் ஏழை அல்ல, பணக்காரர்கள். ஆனால் அவர்களை பிசாசு ஏமாற்றி மனதில் அவங்களை ஏழ்மையாக்கிட்டான். இன்றைக்கி நம்மளையும் அதே ஃபார்முலா தான். இல்லையா?
அதே ஃபார்முலா தான் நமக்கும். என்ன ஃபார்முலா? நீ ஏழை, உனக்கு பேக்ரவுண்டு இல்லை, உன்னோட வருமானம் இவ்வளோ தான் இல்லை, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வரணும். சரி, ரைட். இப்போ நம்ம அப்படியே பைபிளை யாரெல்லாம் தேவன் எப்படிலாம் ஐஸ்வர்யனாக மாற்றினார் அப்படின்னு அப்படியே சிந்திக்க போகிறீங்க. நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆபேல். நீங்கள் இப்போ ஆபேல் தெரியும் இல்லையா? ஆபேல், காயின், ஆபேல். ஆபேல் தேவனுக்கு உகந்த மேன்மையான காணிக்கையை கொண்டு வந்தான். எபிரியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க மைக்கில் வேகமாக வாசிங்க, மற்றவங்க கூட கவனிங்க. திருப்புனா நீங்கள் ரொம்ப திருப்பி அந்த வசனத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பாக்கியவான் தான். அல்லேலூயா. எபிரியர் 11வது அதிகாரம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசப்படுகிறான். பாருங்க, இங்க கவனிங்க. ஒரு ஐஸ்வர்யத்தின் சிந்தையை, ஐஸ்வர்யத்தின் மனதை நாம் இந்த கால வேளையிலே நம்ம மனதில் வளர்த்து கொள்ள போகிறோம். ஐஸ்வர்யத்தின் மனசு எப்படி தெரியுமா? தேவனுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும். அல்லேலூயா. தசம பாகத்திலையும் காணிக்கையிலையும் தான் கிட்ட வர வருமானத்தில் எது செஞ்சாலும் தேவனுக்கு மேன்மையான பலியை செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று தீர்க்கப்பட்டானான். பிரேசலா. இப்போ கொடுக்குற காரியத்திலேயே பாருங்க, ஐஸ்வர்யத்தை சிந்தை எப்படி பாருங்க. நீ கொடுக்கும்போது நீ தேவ பிள்ளை என்று காட்டுகிறாய், ஐஸ்வர்யவான் என்று காட்டுகிறாய், நீதிமான் என்று காட்டுகிறாய். ஆபேல் மரித்து இன்னைக்கு ஆபேலை பற்றி நம்ம நினைஞ்சிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கோம். பிரேசலா. வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஐஸ்வர்யத்தின் மனநிலை எனக்கு இன்று முதல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக மேன்மையானதை கொடுக்கிற மனநிலையை நான் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி பிரைஸ் காட். முதலாவது இந்த ஐஸ்வர்யத்தின் மனநிலை எப்படி என்றால் கர்த்தருக்காக மேன்மையானதை கொடுக்கிறது, கிவிங். இப்போதான் ஐஸ்வர்யத்தின் மனநிலை வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். பாருங்க, தேவனோடு எத்தனை வருஷம் சஞ்சரித்தானா? 300 ஆண்டுகள். எத்தனை வருஷம் சஞ்சரித்தானா? வாக் வித் காட். தேவனோடு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. தேவனோடு 300 ஆண்டு. அவனுக்கு மொத்த வயசு 365 வயதில் 300 ஆண்டு தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கிறான். பிள்ளைகளையும் பெற்றெடுத்தான். 300 ஆண்டுனா எத்தனை பேர பிள்ளைங்க வந்திருப்பாங்க? பிரைஸ்லா. கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த 300 ஆண்டுகள் அவனோட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் குறைவோ பற்றாக்குறையோ கடனோ பலவீனமோ வியாதியோ வரல. பிரைஸ்லா. இப்போ நீங்கள் யோசிப்பாங்க, இப்போ உங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வயது இருக்குது. உங்கள் வயதில் திரும்பி பாருங்கள், எத்தனை நாட்கள் நம்ம பலவீனப்பட்டிருக்கிறோம், எத்தனை நாட்கள் பண விஷயத்தில் நாம் நெருக்கடிப்பட்டிருக்கிறோம். இந்த 300 வருஷம் தேவனோடு நடந்த ஏனோக்கு சொல்லுகிறான், அவன் தேவனோடு நடந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை பெற்றெடுத்தான். ஆனால் அவனுடைய பண பிரச்சனை அவனுக்கு வரல. வந்திருந்தா ஆண்டவர் நினைஞ்சிருப்பாரு. அப்போ தேவனோடு நடக்கிற மனிதனின் நிலைதான் ஐஸ்வர்யத்தின் நிலை. புரிந்தவர்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்ம தேவனோடு ஐக்கியப்படணும், ஏன் ஜெபிக்கணும்? அவரோட அப்படியே ஒட்டிக்கிட்டே இருந்தா அவரோட ஐஸ்வர்யம் நமக்கு வந்துடும். அல்லேலூயா. அவரோட மனப்பான்மை நமக்கு நெஞ்சிடும், வந்துடும். இந்த ஏனோக்குக்கு எத்தனையோ பேரப்பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, பேரப்பிள்ளை இருந்தாங்க, யாருக்குமே பற்றாக்குறை இல்லைங்க. குட்னஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம 1 பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை அவ்வளோதான் வச்சுருக்குறாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன ரகசியம்? ஐஸ்வர்யத்தின் மனநிலையை பெற்றுக்கொள்ள அவரோடு நீங்கள் வாக் பண்ண வேண்டும். அவரோடு என்ன செய்யணும்? அப்படியே ஆராதனைக்கு வந்து சண்டே பைபிள் ஸ்டடிக்கு வந்து அப்படி கொஞ்சம் பைபிள் படித்து அப்படியே செய்தி கேட்டு அவர் கூட நெஞ்சிட்டு இருக்கணும். வாக் பண்ணிட்டு இருந்தால் கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, இதுவரை கடந்து போன வருடங்கள் போட்டும், இன்று முதல் ஆவியான சொல்றாரு, உன் வருஷத்தில் பற்றாக்குறை இருக்காது என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் வருஷத்தில் எனக்கு பலவீனம் அல்ல என்று சொல்ல போகிறீர்கள். இவன் பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போயிட்டான்.
அவனோட என்ன ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே 300 வருஷம் சூப்பர் வாழ்க்கை ஆண்டவரே, நீங்கள் நானும் அப்படி சொல்லணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த நாள் முதல் நாம் பற்றாக்குறை எனக்கு இல்லை, எனக்கு பலவீனம் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்போ என்ன மனநிலை? ஐஸ்வர்யத்து மனநிலை என்னது? தேவனோடு நடக்கிற மனநிலை தான் ஐஸ்வர்யம். ஏதோ ஐஸ்வர்யம் என்றால் ஏதோ ஒரு பொண்ணோ பொருளோ வீடோ இது மாத்திரம் இல்லைங்க. இது மாத்திரம் ஒருத்தனுக்கு இருந்தாலும் அவன் சுகமாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நல்லா புரிந்துக்கோங்க. ஐஸ்வர்யம் என்றால் சரியாக புரியாதவர்கள் இவங்க என்ன ஆசீர்வாதத்தை சொல்கிறாங்க, செழிப்பை பேசுகிறாங்க, புரியாதவர்கள், சத்தியத்தை புரியாதவர்கள், தேவன் மனிதனை எங்கே வைத்தார் என்று அறியாதவர்கள். பிரைஸ்லா. அப்போ ஐஸ்வர்யம் என்றால், சுகம் என்றால், செழிப்பு என்றால் என்னன்னு தெரியுமா? எல்லாம் அடங்குனது தான். இவன் தேவனோடு நடந்துட்டு இருக்கிறான், வாழ்க்கையில் பற்றாக்குறை இல்லாமல் போயிடுச்சு. ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோடு நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை வராது, நிறைவு, ஓவர்ஃப்ளோ. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்வீங்க. நல்லவன் தான் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து போகிறானா? சுதந்திரத்தை வைத்து போகிறான். அதுக்கடுத்து பார்த்தா நோவா கிட்ட வந்து ஆண்டவர் சொல்லாரு, ஒரு கப்பலே உண்டாக்குன்னு சொல்கிறார். பிரைஸ்லா. சரி, கப்பலை உண்டாக்குன்னா எத்தனை பேர்த்துக்கு வேலை போட்டு கொடுக்கணும்? ஹலோ, நான் சொல்கிற மட்டும் இப்போ நான் ஸ்டோரியாக தான் சொல்ல போகிறேன், கவனிச்சுட்டு வாங்க. அப்போது எத்தனை பேர்த்துக்கு அவன் வேலை போட்டு கொடுத்துருப்பான்? யோசித்து பாருங்கள். முழு கப்பலையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பிரைஸ்லா. நோவாவுக்கோ கிருபை. இப்போ முழு உலகத்தையும் ஜலப்பிரயத்தினால் உலகம் அழிய போகிறது, முழு மனுக்குலமும் நஷ்டத்துக்குள்ளே போகுது. ஆனால் கிருபை பெற்ற நோவாவோ லாபத்துக்குள்ளே போகிறான். கிருபை பெற்ற நோவா குடும்பமோ லாபத்துக்குள்ளே போகிறது. ஜலப்பிரயம் வந்து பூமியின் ஊற்றுகளால் திறக்கப்படுகிறது, வானத்தின் மதகுகளால் திறக்கப்படுகிறது. தேவனை கிருபையை அறியாதவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். கிருபை பெற்ற நோவாவோ அப்படியே ஜலப்பிரயத்தில் மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ கவனிச்சுக்கோங்க, கிருபை உங்களை நஷ்டத்துக்குள்ளே நடத்தாது. குட் நியூஸ் சொல்கிறேன். பிரைஸ்லா. ஹல்லேலூயா. கிருபை உங்களை எங்கே நடத்தாது? உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் வராது. உங்கள் வாழ்க்கை, நீங்கள் கிருபையை சார்ந்துக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் வராதுங்க. நீங்கள் 2 வீலர் வாங்கினா, கார் வாங்கினாலும், லேண்டு வாங்கினாலும், எது வாங்கினாலும், எந்த பொருளும் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காது. நீங்கள் சொல்லணும், நான் கிருபையை சார்ந்தவன். கிருபை சார்ந்தவன் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறான். இப்போ கவனிங்க, கிருபை சார்ந்த நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஜலப்பிரயத்துக்கு பிற்பாடு முழு உலகமும் 8 பேர்த்து கையில் கொடுக்கப்பட்டது. பத்திரம் போட்டு கொடுத்துட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிற கதையாக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஆவியான புரிய உதவி செய்வாராக. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை சொல்லப்படுது, கர்த்தர் தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சார். அப்போது ஜலப்பிரயத்தில் துன்மார்கள் எல்லாம் அழிந்து போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம இயேசு என்ற கிருபையை பெற்றிருக்கிறோங்க. ஹல்லேலூயா. நமக்கு நஷ்டம் வராது. இன்னொன்று சொல்கிறேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 8 பேர்த்துக்கு முழு உலகமும் திறந்த வாசலாக கத்த கொடுத்துருக்கார். அராத்து மலையில் மேலே அந்த பேலை நிற்குது, அங்கே நின்று இப்படி பார்க்குறாங்க. கிருபை பெற்றவர்களுக்கு தாராளம் ஏராளமான ஆசீர்வாதம். எந்த நிலத்தையும் இவர்கள் சுதந்திரிக்கலாம். யாரும் போட்டிக்கு ஆள் இல்லைங்க. அப்போ நோவா ஏழையா பணக்காரரா? நோவா யாரு? பணக்காரர். இல்லையா? உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா பிரசங்கம் நிறைய வரும். ஆமென். பிரைஸ் காட். பாருங்களேன், எவ்வளோ லட்டை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நீங்கள் லட்டாக சாப்பிடுவீங்களாக, உங்கள் கண்ணு திறக்கப்படுவதாக. நாம் பாருங்கள், இப்போ நம்ம நிலைமை மாறப்போவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ்லா. 8 பேர்த்துக்கு முழு பூமியும் கொடுத்துருக்கானா. நம்முடைய மனநிலையை விரிவுபடுத்த வேண்டும். இன்னைக்கு அவருடைய கிருபை மேல் கிருபையை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். வேத வசனம் சொல்லுது 2 Corinthians 8:9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் வந்து நீங்கள் அவருடைய. அப்போ சொல்லுங்க, கிருபை பெற்றவனுக்கு நஷ்டம் அல்ல, உயர்வு தான். கிருபை பெற்றவனுக்கு ஏராளம் தாராளமான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சரி, அதுக்கடுத்து பார்க்குற ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணினார். இப்போ பார்த்தீங்களா, இன்னொன்று சொல்கிறேன்.
எப்போ நம்ம ரொம்ப ரொம்ப நெருக்கப்படுறோமோ, ரொம்ப பாடுகள் வழியாக போகிறோமோ, பண பிரச்சனையில் இருக்கிறீங்களா, கர்த்தர் சொல்லுவார் அந்த இடத்துலேருந்து தான் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, பாடுகள் இருக்கிறீங்களா, பலவீனத்தில் இருக்கிறீங்களா, நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார் அங்கேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் துவக்கி வைப்பார். பாருங்க, இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேர் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். பார்த்தா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துருச்சு. பிரேசலா. பஞ்சத்திலே நெருக்கத்திலே நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஐஸ்வர்யத்தின் மனநிலையை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த பார்வோன்கிட்ட போகிறான் ஆபிரகாம். அங்கே பார்வோனுடைய கண்களில் ஆபிரகாமுக்கு தயவு கிடைக்குது. பிரேசலா. துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்வோன்கிட்ட இருந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் ஆபிரகாம் கிட்ட கைமாறுது. பிரேசலா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், யாராவது வாசிக்கலாமா? ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்திகளை சீமானா என்ன தெரியுமா? பணக்காரனா இருந்தான். பிரேசலா. எப்படி இவனுக்கு இந்த ஐஸ்வர்யம் வந்தது? தேவனால் அழைக்கப்பட்டான். நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் பெருக பண்ணுவார். பாருங்க, அடுத்தது 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவனுடைய ஐஸ்வர்யம் பூமி என்ன செஞ்சிருக்கல தாங்கக்கூடாது இருந்தது. வாசிக்கலாமா? பாருங்க 13. ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் பாருங்க, பூமி தாங்க கூடாது இருந்ததுதான். பூமி என்ன தெரியுமா? ஆபிரகாம் இருந்த அந்த இடத்துல எங்கிட்டு லேண்டு கேட்டாலும் ஆபிரகாம் லேண்ட். பிரைஸ்லா. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ்லா. இப்போ ராஜபாளையத்தில் எத்தனையோ இடங்கள், காலி இடங்கள் இருக்குது இல்லையா? ஒரு நாள் வரப்போகிறது, தேவ பிள்ளைகளுக்கு சொந்தமாய் மாறப்போகிறது. பிரைஸ்லா. நீங்கள் பாருங்க, இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். எங்கெல்லாம் காலி இடங்களை பார்த்தீங்க சோத்திரம் என்று பேருங்க. பிரைஸ்லா. பூமி தாங்கக்கூடாது. நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு எப்படி ஐஸ்வர்யம் கிடைச்சதுன்னா தேவன் ஆபிரகாமை அழைத்தார். நீங்கள் நானும் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் நானும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு ஐஸ்வர்யம் தேடி வரும். ஐஸ்வர்யத்து மனநிலையை சொல்லிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் அந்த பார்த்துக்குவாங்க. 13:22 நான் வாசிக்கிறேன். கருணை நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகின்றான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. திரும்ப நான் அதுக்குள்ள மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். கருணை உள்ள மனிதன் ஒரு சுதந்திரத்தை விட்டு செல்கிறான், அது அவரதின் குழந்தைகளுக்கும் தாங்கும். கருணை உள்ள மனிதன் நீதிமான் யார்? நல்லவன் யார் தான்? நம்ம தான். பிரைஸ்லா. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வைத்துட்டு போகணும்? நம்ம சிந்தனை என்ன செஞ்சுருக்குங்க? ஏற்கனவே ஐஸ்வர்யம் எங்கே துவங்க வேண்டும்? ஐஸ்வர்யம் எங்கே துவங்க வேண்டும்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நான் சொத்து வைத்துட்டு போவேன் ஆனோட வருகை தாமதமானால். அல்லேலூயா. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். உங்கள் எண்ணத்தில் நீங்கள் சிந்தித்தாதான் நீங்கள் அதை சுதந்திரிக்க முடியும். நல்லா புரிந்துக்கோங்க. பஞ்சத்தில் தான் ஆபிரகாம் முன்னேறினான். நீங்களும் கூட சொல்லலாம், இப்போ நம்ம பற்றாக்குறை பட்ஜெட்லாம் இருக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் உங்கள் மனசை மாற்றிக்கோங்க, மனதை மாற்றி விடுங்கள். பாருங்க, அது மாத்திரம் இல்லை, அவன் குழந்தைகளுக்கும் உண்டாக்குறான். அதனால் துன்மார்க்கரின் செல்வம் நீதிமான்களுக்காக பொக்கிஷமாக இருக்கும். துன்மார்க்கரின் செல்வம் நீதிமான்களுக்காக, தேவனுடைய பிள்ளைங்களுக்காக டெபாசிட் பண்ணி வச்சிருக்கான். நல்லா நான் சொல்கிறேங்க, கொஞ்சம் என்ன கவனிங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சொத்துக்களை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு போகிறோம். அல்லேலூயா. இது சூப்பர். கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்க? வாழ்வாங்க. ரைட், இருக்கட்டும். இப்போ அவன் துன்மார்க்கனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு.
துன்மார்க்கனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான்னா, என் பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நீ நல்ல டெபாசிட் பண்ணி வை. அல்லேலூயா. துன்மார்க்கனின் ஆஸ்தி நீதிமானாகிய உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரும் என்று மனதிலே மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவன் உங்களுக்கு எனக்காக இரவு பகலமா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். எத்தனை பேர் திரும்ப போறீங்க இயேசுவின் நாமத்தினால? துன்மார்க்கன் யார் தெரியுமா? பக்கத்து வைப்பாங்க ஒருத்தவங்க. இப்போ நம்மளை சுற்றிலாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் இருக்கு. அவன் பாவம் லோன் போட்டு வீடு கட்டியிருப்பான். அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அது இல்லையா? நம்ம கேட்குறேன்னா துன்மார்க்கன்னா கண்டக்க முட்டக்க சொத்து சேர்த்து வச்சுருப்பான் பாருங்க. பிரைஸ்லா. தேவனே அறியாதவன் நான் என்னுடைய பலத்தினால தான் இவ்வளோ சொத்து சேர்ந்தது அப்படி நினச்சிட்டு இருக்கான். எத்தனையோ கோடிகள் இருக்குது. அல்லேலூயா. ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்களுக்கு டெபாசிட் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்காக ஒருவன் இரவும் பகலுமாய் வேலை பார்த்து கொண்டு அவன் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறான். இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக தேசத்தில் இருக்கிற ஆண்டவர் துன்மார்க்கருடைய செல்வங்கள் தேவ ராஜ்யத்துக்காக இயேசுவின் நாமத்தில் வருவதாக. நல்லா புரிந்துக்கோங்க. ஐஸ்வர்யத்தின் நோக்கம் நீங்கள் புரிந்தாதான் உங்கள் வாழ்விலே நீங்கள் மகிழ்ச்சியாக அந்த பணத்தை, அந்த செல்வத்தை, அந்த பொருளை அனுபவிக்க முடியும். ஐஸ்வர்யத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு இல்லை, அல்லேலூயா, என் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, ஏன் கூட பிறந்தவங்களுக்கு மட்டுமல்ல, என் மூலமாய் தேவ ராஜ்யத்துக்குள் போகணும். ஹல்லேலூயா. என் மூலமாய் திக்கற்றவங்களுக்கு போகணும். என் மூலமாக அந்த சுவிசேஷம் பறந்து விரிவு அடைய வேண்டும். என் மூலமாக அநேக சபைகள் கட்டப்பட வேண்டும், அநேக ஊழியர்கள் போஷிக்கப்பட வேண்டும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷ வேலைக்காக கர்த்தர் எனக்கு லட்சங்களை கொடுப்பார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக, திக்கற்றவங்களுக்காக, அடுத்தவங்களுக்காக கர்த்தர் எனக்கு கோடிகளை கொடுப்பார். இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இந்த துன்மார்க்கனை யாரு தெரியுமா? அவன் தனக்கு, தான் குடும்பத்துக்கு, தன்னுடைய சந்ததிக்கு மாத்திரம் சேர்த்து வச்சிருப்பான். அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் ஓமையை சொன்னான். ஒருத்தர் சொல்கிறான், எல்லாத்தையும் விளைஞ்சி வந்துருச்சு, இப்போ நான் அதை இடித்து களைஞ்சியெல்லாம் கட்ட போகிறேன், வந்ததெல்லாம் சேர்த்து வைக்க போகிறேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இன்று ராத்திரி உன் ஜீவன் போட்டால் நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாரு கேட்டார்? துன்மார்க்கனுக்கு தான் கேட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதிமான பார்த்து சொல்லாரு, உன் பிள்ளைக்கு நீ என்ன செஞ்சுக்கணும்? சொத்தை டெபாசிட் பண்ணிட்டு போகணும். நம்ம விரும்புங்கள். பிரைஸ்லா. இல்லை பாஸ்டர், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, டெபாசிட் பண்ணுற அளவுக்கு, என் பிள்ளைக்கு நான் சொத்து சேர்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே. இல்லைங்க, மனதில். அல்லேலூயா. பிரைஸ்லா. இப்போ நான்லாம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், சொல்லிட்டா நீங்கள் பயந்து ஓடி போயிடுவீங்க. அல்லேலூயா. பிரைஸ்லா. இப்போ நீங்கள் தீர்மானிக்கணும், உங்கள் வருமானத்தின் அடிப்படையில் அல்ல, உங்கள் மனதின் அடிப்படையில் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நான் இப்படிலாம் சேர்த்து வைப்பேன் என்று நீங்கள் உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள். பிரைஸ்லா. அல்லேலூயா. பிரைஸ்லா. பாருங்க, இப்போ அடுத்தது பாருங்க, 13:6 பாருங்க. 23 ஆதியாகமம் 23:6 வாசிக்கிறேன். அந்த புறஜாதிகள் ஆபிரகாமை பார்த்து சொல்றார்கள், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. பிரைஸ்லா. எங்களுக்குள்ளே ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, நீர் எங்களுக்குள்ளே நீ மகா பிரபு. பிரைஸ்லா. நீங்கள் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு நாள் வரப்போகிறது அப்படி சொல்ல போகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மற்றவங்களுக்கு கேலி கூத்தாக வைக்க மாட்டார், மற்றவங்களுக்கு முன்பாக நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். மனதில் கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யத்தை எங்கே கொண்டு வர வேண்டும்? மனதில். எங்கள் நடுவில் மகா பிரபு அப்படி சொல்கிறாங்க. ஆதியாகமம் 24:35 வாசிக்கிறேன். கர்த்தர் என் எஜமானை ஆபிரகாமை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்திருக்கா? வெள்ளியும் பொன்னையும் ஒட்டகங்களையும் வேலைக்காரங்களையும் ஆபிரகாமுக்கு யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ்லா. இப்போ உங்கள் மனதில் கொண்டு வாங்க. உங்கள் மனதில் நீங்கள் வார்த்தைப்படி ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும். பிரைஸ்லா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பஞ்சத்திலே அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக மாறினான். அதே போல் அவனுடைய மகன் ஈசாக்கு காலத்துலேயும் பஞ்சம் வந்துச்சுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி நம்ம பண பற்றாக்குறை, நெருக்கம் இருக்கட்டும், உங்கள் மனசை மாற்றிடுங்க. அல்லேலூயா. வார்த்தையின்படி உங்கள் மனதை என்ன செஞ்சுங்க? மாற்றி விடுங்கள். இப்போ பார்த்துங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 26:1 வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிட்டு. ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் உண்டாயிட்டு.
இப்போ அடுத்த வசனம் சொல்லுது 26:12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். 13 வாசிக்கிறேன். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை? எப்படி இது? பஞ்சம். ஆபிரகாம் அழைக்கப்பட்டவனால் அவன் ஐஸ்வர்யனானான். ஈசாக்கு விதை விதைச்சதுனால் ஐஸ்வர்யனானான். ஹல்லேலூயா. ஈசாக்கு என்ன செஞ்சான்? விதைத்ததனால். ஹல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். சூழ்நிலை இப்போ உங்கள் வருமானம் கம்மியாக இருக்கும், அதுலேயும் நீங்கள் கர்த்தருக்காக, உங்கள் வருமானத்தில் கர்த்தருக்காக, இல்லை பாஸ்டர் எனக்கு நிறைய கடன், நிறைய தேவைகள் சூழ்ந்து நான் இருக்கிறேனே, நான் எப்படி கொடுக்க முடியும்? அங்கே தான் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள். பிரைஸ்லா. உங்களுடைய வருமானத்திலே அந்த 10 1 பங்கு எடுத்து இது கர்த்தருக்குரியது, இது விதை அப்படி நீங்கள் வச்சு பாருங்க. இந்த பஞ்சத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு, 99 கூட சொல்லலை, எத்தனை மடங்கு? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 100 மடங்கு. அப்போது ரெண்டாவது, நீங்கள் ஐஸ்வர்யவானவர்கள் ஆகணும்னா உங்கள் மனதை நீங்கள் பஞ்சமாக இருந்தாலும், நெருக்கத்தில் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், பாருங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு கொரிந்து சபையை குறித்து சொல்லும்போது அங்கே ஒரு எப்படிப்பட்ட தரித்திரத்தில் உற்சாகமாய் கர்த்தரை கொடுத்தார்களாம். பிரைஸ்லா. வாசிக்கலாமா? வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தோம். எப்படி தரித்திரமா? கொடிய தரித்திரம். கொடிய தரித்திரம் என்ன தெரியுமா? அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரத்தில் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ்லா. பாருங்க, எப்படி கொடுக்கிற போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? மிகுந்த உதாரத்துவமாக. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, எவன் மன மகிழ்ச்சியாக்கானோ அவங்ககிட்ட மட்டும் வாங்கு. ஏன்னா மற்ற அப்படி நீங்கள் இது கர்த்தருக்கு, இது ஊழியக்கான கொடுக்குறோம், இது இப்படி கொடுக்குறோம், இது நமக்கு கஷ்டமாக இருக்குதே, நமக்கே எவ்வளோ தேவை இருக்குது, இது ஒரு இதாக டியூவாக இது கட்டுறோம், அப்படிலாம் நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். அப்படிலாம் நினைச்சிங்கன்னா விளைச்சல் என்ன செய்யாது? வராது. பிரேசலா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு மன உற்சாகமாய் கொடுத்து பழகுங்கள். பிரேசலா. நம்ம அதனால தான் காணிக்க வேலையில் ஒரு வசனத்தை ஏன் வாசிக்கிறோம்னா உங்கள் மனதை மாற்றுவதற்காக. நான் யாருக்கு கொடுக்க? தேவ ராஜ்யம். நீங்கள் தேவ ராஜ்யத்தை நோக்கமாக வைத்து நீங்கள் தேவனுக்காக உங்களுடைய நிலத்தில் நீங்கள் விதைக்கும் போது 100 மடங்கு அறுப்பீர்கள். கொடிய தரித்திரத்திலே மகா உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கர்த்தருக்காக கொடுத்தாங்க. பிரைஸ்லா. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க கொடுக்கறது. ஏன்னா கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்களா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் யார் போடுவார்? மனிதர்களை போட வைப்பார். உங்கள் பிஸ்னஸில் வருமானத்தை உண்டாக்குவார், வேலையில் வருமானத்தை உண்டாக்குவார், வானத்தின் பலகனி ஆண்டு திறப்பார். ஐஸ்வர்யத்தின் சிந்தையை புரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யத்தின் சிந்தை உங்கள் மனதில் வரணும்னா முதல்ல கொடுக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். அல்ல வாரி இறைத்தும் இது ஐஸ்வர்யத்தின் மனநிலை. இப்போ நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? இதுதான் உங்களுடைய மனநிலை. ஐஸ்வர்யத்தின் மனநிலை என்ன தெரியுமா? கொடுமையான நேரத்தில், பஞ்சத்து நேரத்தில் கர்த்தருக்கு விதைக்கிறது. பிரைஸ்லா. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அழைக்கப்பட்டதுனால் ஐஸ்வர்யனானான், ஈசாக்கு விதை விதைக்கப்பட்டதுனால் ஐஸ்வர்யனானான். நோவாவுக்கு கிருபை கிடைத்ததுனால் அவனுக்கு லாபம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. ஆபேலை குறித்து சொல்ல மேன்மையான காணிக்கை கொடுத்து அவன் ஐஸ்வர்யனானான். பிரைஸ்லா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து அவன் பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். பிரைஸ்லா. அடுத்து பாருங்க, யாக்கோபு எப்படி ஐஸ்வர்யவானானான் தெரியுமா? யாக்கோபுக்கு அவர் கோலும் கையுமாக கடந்து செல்கிறான். லாபான் மாமனார்னால அவன் ஏமாற்றப்படுகிறான். கடைசி அவன் எவ்வளோ உழைச்சும் அவன் கையில் ஒரு வருமானமும் தங்கலை. இன்றைக்கி இப்போ நிறையா சொல்லுவாங்க, காசே தங்க மாட்டுது ஃபஸ்ட்டு, எவ்வளவோ நான் கஷ்டப்படுறேன், ஆனால் பணம் என்ன செய்கிறது? என் வீட்டில் தங்கவே மாட்டுது. லாபானுடைய சூழ்ச்சியினால்
10 முறை அவனுக்கு வேலையை சம்பளத்தை மாற்றினபடியால் யாக்கோபு கையில் வெறுமை தான் இருந்தது. கடைசி யாக்கோபு என்ன பண்ணான் தெரியுமா? யாக்கோபுடைய எண்ணத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. சொப்பனத்தின் மூலமாக தேவதூதனை கொண்டு அவனுடைய யாக்கோபுடைய எண்ணங்களை மாற்றினான். அவன் என்னன்னா அவன் இந்த கலப்பு நிறம் உள்ளதெல்லாம் என் சம்பளமாக இருக்குன்னு சொன்ன உடனே தன்னுடைய எண்ணங்களை அப்படியே மாற்றி விட்டான். இப்படி தான் பலம் உள்ளதெல்லாம் அவன் எதெல்லாம் சம்பளம் சொல்றானோ அதெல்லாம் எனக்கு உண்டாகும். பிரைஸ்லா. பலம் உள்ளதெல்லாம் யாக்கோபை சேர்ந்தது, பலவீனமானதெல்லாம் லாபானை சேர்ந்தது. பிரைஸ்லா. அப்போ உங்கள் எண்ணங்களை இப்போ நம்ம எதுக்காக நம்ம செய்தி கேட்டுக்கொண்டிருக்கோன்னா, எண்ணங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். பிரைஸ்லா. எண்ணங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த யாக்கோபுக்கு எப்படி 2 பரிவாரங்கள் நிறைய ஐஸ்வர்யம் கிடைச்சிதுன்னா எண்ணங்கள்னால். இப்போ நம்ம வாசிக்க போயிடும் பாருங்கள். இப்போ அங்கே ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாமும் பஞ்சத்தில் முன்னேறினான், ஈசாக்கும் பஞ்சத்தில் முன்னேறினான். யாக்கோபு சூழ்நிலையும் நெருக்கமான சூழ்நிலை தான், ஆனால் முன்னேறுகிறான் பாருங்கள். பிரேஸ்லாம் பாருங்கள். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 9வது வசனம். இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடைய பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். பிரைஸ்லா. இதை நீங்க பார்க்கணும். உங்களை வசனத்தின்படி நீங்க உங்களை ஐஸ்வர்யவனாக, சுகம் உள்ளவனாக, வெற்றி உள்ளவனாக உங்க மனதில் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பணம் முதல்ல எங்க வரணும்? சுகம் எங்க வரணும்? வெற்றி எங்க வரணும்? உன் ஆத்துமாய் வாழ்வது போல பாருங்க. இன்னைக்கு உலகத்துக்காரன் இயேசுவை விட்டுட்டான், ஆனா மனதை மட்டும் எடுத்துக்கிட்டான். இயேசுவை விட்டுட்டான், மனதில் தன்னுடைய பிஸ்னஸ் முன்னேறுவதாக பார்க்கிறான். மனதில் பல கோடிகளை எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறான். மனதில் பாருங்க, இப்போ பெரிய பெரிய காலேஜ் கட்டுறாங்க அப்படின்னா அந்த காலேஜ் கட்டணும்னு ஒரு நபருக்கு இணைஞ்சிருக்குது, மனதில் தோன்றியிருக்கு. நல்லா புரிந்துக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் சாதித்தவங்கலாம் எங்கே இருந்து ஆரம்பித்தாங்க என்றால் மனதில் இருந்து தான். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுடைய மனது ஏன் தரத்திரமாக, ஏன் ஏழ்மையாக, ஏன் தோல்வியாக இருக்குதுன்னா அவங்களுக்கு போதிக்கப்பட்ட சத்தியம் தவறானது. வெள்ளியும் பொன்னும் யாருடையது பாருங்க. ஆகாய் 2:8 அந்த வசனத்தை நம்ம நைட்டு எழுப்பி கேட்டாலும் நீங்கள் சொல்ல ஆரம்பித்தீங்க என்றால் உங்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை நீங்கள் காண்பீர்கள். இப்போ பாருங்க, ஒரு வைராக்கியம் வரப்போகுது பாருங்க. ஆகாய் 2:8 எத்தனாவது பக்கம் சொல்லுங்கள்? எல்லாருமே பைபிள் எடுத்துக்கோங்க. ஆகாய் 2:8 எத்தனாவது பக்கம்? 1091. வாசிங்க. நல்ல எல்லாரும் எத்தனை பேர் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? ஆமென். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்று வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இங்க கேளுங்க, பூமியில் இருக்கிற வெள்ளியெல்லாம் யாருடையது? பூமியில் இருக்கிற தங்கம்லாம் யாருடையது? ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நம்ம ஏன் அப்படி சொல்ல? அது அப்பா சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன சொல்லணும்? என்னுடையது. ஆமென். இன்னைக்கு உலகத்துக்காரன், இயேசுவை அறியாதவன், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன் எனக்குரியதுன்னு பிடிச்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை, அடுத்த வாரம் அதை சொல்ல போகிறேன். நல்லா புரிஞ்சுக்க. நமக்கு எப்போ வைராக்கியம்னா, பிசாசின் தேவனை அறியாத அநேக ஜனங்கள் அவங்க சொல்கிறாங்க, ஐஸ்வர்யம் எங்களுக்கு உரியது, மேன்மை எனக்கு உரியது, என் பிஸ்னஸ்ஸு சூப்பராக ஓடணும், எனக்கு இவ்வளோ கோடி வரணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எங்கே என்ன ஆரம்பித்து விட்டார்கள்? பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நல்லவர் மேலேயும் தீயோர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். பிரைஸ்லாம். இப்போ நம்ம வாங்க, இந்த பூமி முழுவதும் ஆக்சிஜன் இருக்குது. கெட்டவன் கொலைகாரன் அவனும் என்ன செய்கிறான்? புரிஞ்சுங்களா? மழையும் எல்லாத்து மேலேயும் தான். புரியுதுங்க? தேவன் எப்படிப்பட்டவனா, அன்பானவர், தாராளமானவர். சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அன்பானவர், தாராளமானவர். அதனால தான் ஆண்டவர் நம்ம கொடுக்க சொல்கிறார்.
பிசினித்தனம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்? அன்பானவர் மாத்திரமில்ல, தாராளமானவர். அதனால தான் ஏதேனில் ஒரு நதியை உருவாக்கி 4 ஆறாக இணைஞ்சாரு, ஓட விட்டார். அன்பானவர், தாராளமானவர். வெள்ளியும் யாருடையது? பொண்ணும் யாருடையது? அப்பாவுடைய. இப்போ நம்ம மனசை மாற்ற வேண்டும். சத்திய தருவி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ மனதை நமக்கு ஒரு வைராக்கியம் வர வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, தேவ ராஜ்யம் விரிவடையணும். ஆண்டவரே, என் கையில் பணம் எதுக்கு வரப்போகுது தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் மூலமாய் அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். அதுதான் அர்த்தம். துன்மார்க்கனுடைய ஆஸ்தி அவனுக்குன்னு சொல்கிறான். தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலமாய் வாய்க்கால் அநேகருக்கு போகணும். பிரைஸ்லா. இது ஐஸ்வர்யத்துடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யத்தின் நோக்கத்தை புரிந்தாதான் நாம் அநேகருக்கு நன்மை செய்வதாய் மாற முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ பாருங்க, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் எப்படி அவன் முன்னேறினான் பாருங்க. எண்ணத்தை மாற்றினான். லாபான் என்னெல்லாம் சொன்னானோ அப்படியாக எனக்கு பணம் வரும். பிரைஸ்லா. கலப்பு நேரம் சொன்ன சம்பளம் சொன்னால் அப்படியே பார்த்தேன். அப்போ கடைசி என்ன நடந்துச்சுன்னா, பலவீனமானதெல்லாம் லாபான் கிட்ட போயிடுச்சு, பலமுள்ளதெல்லாம் யாக்கோபு கிட்ட வந்துருச்சு. எண்ணத்தை மாற்றினான். நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை நல்ல உள்வாங்கி நம்ம எண்ணங்களை மாற்ற போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்களோட பற்றாக்குறையை மாற்றுவார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். பாருங்க, இப்போ பாருங்க, அவன் ஐஸ்வர்யத்தை பெற்ற யாக்கோபு எப்படி சொல்றான்? ஆதியாகமம் 31:16, தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இங்க ராகேலும் லேயான்னு சொல்றாங்க. தேவன் இப்ப லாபான் தான் யாரு? துன்மார்க்கன். இப்ப ஆண்டவர் என்ன செய்யாரு? எடுத்து இப்படி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி யாக்கோபுடைய எண்ணம் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். உங்களுடைய எண்ணம் மாற வேண்டும். நான் உண்மையே சொல்றேன், நீங்க எண்ணம் மாறாம டக்குன்னு உங்ககிட்ட 10 கோடி கொடுத்துட்டானா போச்சு. அதை நினைச்சே நீங்க நினைஞ்சிருவீங்க. ஏன்னா என்ன டக்குன்னு 10 கோடி வந்துருச்சுன்னா அது என்னடா என்ன பண்றேன்னே தெரியாம என்ன செஞ்சிருவீங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கல. பாருங்க, இந்த பணம் எதுக்கு, இந்த பணம் வந்தால் யார் கொடுக்கணும், இந்த பணத்தை வச்சு எப்படி செலவழிக்கணும், என்ன பிளான் இருக்குது, என்ன திட்டம் இருக்குது நமக்கு இல்லை. அதனால தான் கொடுக்கல. அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 1000 ரூபா 10,000 ரூபா ஒரு இப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னென்னா, என்னைக்காவது எனக்கு 1 கோடி எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன செலவு பண்ண போகிறீங்க? அது எப்படி திரும்ப போகிறீங்க? தேவனுக்காக அதை எப்படி செலவிடப்பட போகிறீங்க? பாருங்க, ஒரு எண்ணங்களை நீங்கள் முதல்ல ஆயத்தம் செய்யாத வரை ஐஸ்வர்யத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி கொடுப்பாருன்னா உங்களுக்கு ஆபத்தாயிரும். பிரைஸ்ல அது உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஆபத்தாயிரும். ஆனால் உங்கள் எண்ணங்களை முதலாவது விரிவடைய வேண்டும். அதெல்லாம் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்து வானத்து நட்சத்திரங்களை பார். அல்லேலூயா. எண்ண முடிந்தால் எண்ணு. அப்போ என்ன சொல்றாருன்னா, உனக்கு கவுண்ட்லெஸ் பிளஸிங்கை கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. நீ எண்ண முடியாத ஆசீர்வாதத்துக்குள்ள ஆபிரகாமே நான் உன்னை கொண்டு வர போகிறேன். உன் மனதை நான் முதலாவது ஆயத்தப்படுத்துகிறேன். நம்முடைய சபையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய மனதையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். மனதில் ஐஸ்வர்யம் வராத வரை, மனதில் சுகம் வராத வரை, மனதில் வெற்றி வராத வரை, மனதில் தைரியம் வராத வரை, மனதில் செழிப்பு வராத வரை, மனதில் நன்மை வராத வரை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம பிளான் போட்டு வச்சுருக்கிறோம், ரெடியாக வச்சுருக்கிறோம், வாய்க்காலை வெட்டி வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. யாருக்கு எப்படிலாம் உதவி செய்யணும், என்னெல்லாம் இன்னும் எல்லாம் பிளானிங் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பணம் எனக்காக மட்டுமல்ல, என் மூலமாக தேவ ராஜ்யம் விரிவடைய வேண்டும். என் மூலமாக இந்த சுவிசேஷம் கடந்து போக வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு சன் டிவிலையோ ஒரு விஜய் டிவிலையோ நம்ம நிகழ்ச்சியெலாம் ஏன் வர மாட்டுது? ஏன் வர மாட்டுது? பணங்க, பணம். 1/2 ஹவருக்கு எத்தனையோ லட்சங்க. அல்லேலூயா. ஏன் இன்றைக்கி நம்ம பெரிய பெரிய டிவியில் நம்ம பாருங்கள், ஒரு சினிமா நடிகருடைய நிகழ்ச்சிலாம் வருது, ஒரு சுவிசேஷத்து நிகழ்ச்சி ஏன் வர முடியல?
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் போய் என்ன செய்யுங்க. அன்னைக்கு பவுலும் பேதுரு இருந்த நாட்களில் இவ்வளோ பெரிய மீடியா கிடையாது. பிரேசலா, இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து சுவிசேஷத்தை என்ன செய்யலாம் உலகமெங்கும். ஹல்லேலூயா. எத்தனை சேட்டலைட் டிவியில் நம்ம ப்ரோக்ராம் கொடுக்கலாம், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஹல்லேலூயா. எது தடையா இருக்கிறது? பணம் மட்டுமல்லங்க, நம்ம மனசும் தாங்க. ஹல்லேலூயா. நம்ம மனசு இப்போ பாருங்க, நீ கொஞ்சம் வேர்த்து போகிறாங்க. நம்மளாம் கொஞ்சமாக முன்னேறி இருக்கிறோம், ஏசி போட்டால் உட்காந்துருக்குறோம். அநேக திருச்சபை மக்கள் இன்னும் வேதனையில் இருக்கிறார்கள். இப்போ இன்னும் நமக்கு டெவலப் பண்ணுறதுக்கு எது தடையாக இருக்கிறது? இப்போ அந்த பணம் எங்கே வர வேண்டும்? இப்போ நீங்கள் வந்து உட்காரும் போத நான் ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. எத்தனை ஏசி வாங்கலாம் பாஸ்டர்? எத்தனை லேண்ட் வாங்கலாம்? அந்த மன ரீதி, ராஜாவின் மனநிலை. ஹல்லேலூயா. ராஜாவின் மனநிலையிலே வந்து உட்காரணும். நம்ம ஏன் இப்படி இருக்கணும்? பிரைஸ்லா. ஹல்லேலூயா. மனதிலே உதித்ததுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்கள் மனதை மாற்றுங்கள், உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும், உங்கள் களஞ்சியங்கள் திறக்கப்படும். உங்கள் மனதை மாற்றுங்கள், நீங்கள் சுகம் பெறுவீர்கள், உங்கள் பலவீனங்கள் ஓடிரும். பிரைஸ்லா. எங்க யாக்கோபை தேவன் ஆஸ்வதிக்கணும்னா அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாக்கோபு என்ன சொன்னான் தெரியுமா? என்னை விட்டுரு, நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டான். எத்தனை வருஷம் வேலை பார்த்து? 20 வருஷம் வேலை பார்த்து ஆண்டவர் குறுக்கிட்டு, உன் மனதை மட்டும் மாற்று. ஹல்லேலூயா. நான் உன்னை வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன். இவன் கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை உன் கையில் லோடு பண்ணி அவன் உனக்காக டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறான். நீ அதோடு எடுத்துட்டு 2 பரிவாரங்களோடு நீ ராஜாவா போகணும். நீ என்னை நம்பி வந்தபடியால். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ரெடியாக இருக்கிறாங்க? பணம் வருவதுக்கு ரெடி, நமக்கு பணம் வருவதுக்கு ரெடி. எங்கே ரெடி ஆகணும்? அல்லேலூயா. உங்களை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. என்ன செய்ய, நானும் விசுவாசமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கண்டிப்பாக கொஞ்ச நாள் கழித்து நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது, ஆமாம் பாஸ்டர், உண்மையாக இவ்வளோ தூரம் முன்னேறிட்டோமே, ஆமென், அப்படி சொல்லக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. பிரைஸ்லா. எப்படி இங்கிட்டு பார்த்தாலும் பிரசவம் பண்ண வேண்டி இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். ஆமென். பிரைஸ் காட். கவனிங்கள், இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறினது பாருங்க. இப்போ அந்த ராகேலும் லேயான்னு சொல்றாங்க, தகப்பனுடைய ஐஸ்வர்யம் நமக்கு வரட்டும். எதிர்பார்த்தார்கள். அல்லேலூயா. எதிர்பாருங்கள். பிரைஸ் காட். ஆதியாகமம் புத்தகம் 32:10 பாருங்க. அவன் யாக்கோபுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அடியனுக்கு தேவீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. சூழ்நிலை எப்படி? ஆபிரகாம் சூழ்நிலை பஞ்சம், ஈசாக்கு சூழ்நிலை பஞ்சம், யாக்கோபு சூழ்நிலையும் பஞ்சம். உங்க சூழ்நிலை ஏன் சூழ்நிலையும்? அல்லேலூயா. ஒரு குட் நியூஸ் என்ன சொல்றேன்? 2 பரிவாரங்களோடு நாம் இந்த பூமியிலே உலாவ வருவோம். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கு நான் விசுவாசிக்கிறேங்க. விஜய் டிவியில் வரும். பிரைஸ்லா. அதில் அப்பயே 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மைண்டை எனக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. பல லட்சமானாலும் கோடி ஆனாலும் சன் டிவியில் நியூஸ் செய்தி வரும். பிரைஸ்லா. பல லட்சங்களை சுவிசேஷத்துக்காக இறைக்க போகிறேங்க. பிரைஸ்லா. அநேக நடிகர்கள் திரும்புவாங்க. எல்லாம் பாருங்க. ஏன் நமக்கு அந்த இடத்துக்கு நம்ம போக முடியலன்னா பணம் என்ன செய்கிறது? தடையாக இருக்குது என்று நம்ம சொல்லுகிறோம். நான் சொல்லுகிறேன், இன்று முதல் மனதிற்கு அந்த தடையை எடுத்து போட போகிறோம். நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை கடந்து செல்வோம். இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி உலகம் எங்கும் போகும்படி ஆண்டவர் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். பிரைஸ்லா. சரி, நீங்கள் உலகம் எங்கே புறப்பட்டு போங்கன்னா, ஒரு பிச்சைக்காரனாலே, ஒரு நடுத்தர மக்களால் உலகம் எங்கும் போக முடியுமா? அப்போ உங்களை என்ன எப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சுருக்காரு? ஏன் ஐஸ்வர்யம் உங்களுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய வெள்ளியும் பொண்ணு உம்முடையது, நீங்கள் புறப்பட்டு போங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வாரத்தில் நான் நினச்சிட்டு இருக்கிறேங்க, வாரத்தில் டக்குன்னு 2 நாள் சிங்கப்பூரில் இருக்கணும். பிரைஸ்லா.
நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க பாருங்கள், நல்லது தான். பாருங்க, ஒரு நாள் பாருங்கள், சீக்கிரமாக பாருங்கள். வாரத்தில் மேக்சிமம் இந்தியாவில் இருக்க மாட்டேன், ஃபாரினில் தான் இருப்பேன். அல்லேலூயா. வாரத்தில் 2 நாளாவது வெளியே போயிட்டு வரணும். பிரைஸ் காட். பாருங்கள், துபாய் மன்னர் குறித்து எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? எங்களுக்கு துபாயே தெரியாது. ஃபஸ்ட்டு துபாய் மன்னர் என்ன பண்ணுறான் தெரியுமா? ஒரு சரி, உங்களுக்கு சிரிப்புக்காக சொல்கிறேன். அவனுக்கு மொத்தம் 6 மனைவி. எத்தனை மனைவி? 6 மனைவி. ஒரு மனைவிக்கு 1000 கோடி கொடுத்துருக்கான். ஒரு மனைவிக்கு எத்தனை கோடி? பேலன்ஸு 1000 கோடி டெபாசிட் பண்ணி வைக்கணும். பிரைஸ்லா. பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. 6 மொத்தம் எத்தனை கோடி ஆயிடுச்சு? 6000 கோடி. நம்ம பட்ஜெட் எவ்வளோன்னு, நம்ம பட்ஜெட் சுவிசேஷத்துக்கு பட்ஜெட் எவ்வளவு? 2 கோடியா சொல்லிட்டாங்க. பாருங்க, 6000 கோடி எங்கங்க? இப்போ நம்ம கையில் 100 கோடி கொடுத்தா நம்ம அடுத்த வாரம் இங்கே என்ன செய்ய மாட்டோம்? அடுத்த வாரம் இங்கே என்ன செய்ய மாட்டோம்? பாருங்க, கொஞ்சமாக இருக்கும்போதே அமுல் ஹோட்டலில் போய் உட்காந்துருந்தோம். அல்லேலூயா. அமுல் ஹோட்டலில் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்தி சன் டிவியில் வந்துருச்சு. இங்கே நடத்தும் போது எவனா சன் டிவி வந்தாங்களா? பாருங்க, ஒரு ஸ்டேட்டஸை பாருங்கள். பாருங்கள், நல்லா இன்னும் உண்மையாக அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேங்க, எனக்கெல்லாம் வகுத்துருச்சு. ஏன்னா நான் எந்த சிந்தையில் இருக்கேன்? தேவராஜ்யம், தேவராஜ்யம். ஆண்டவரே, ஒரு மனைவிக்கு 1000 கோடி கொடுக்குறான். சரி, உங்களுக்கு அதுக்காக நீங்கள் வேற லைனில் போயிடாங்க. எங்களுக்கு என்னையா நீ கொடுக்குற? அவன் ஒரு 1000 கோடி ஒரு மனைவி கொடுக்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் பாருங்க, எவ்வளோ பேலன்ஸ் வச்சிருக்கிறான். பிரைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. துன்மார்க்குடைய ஆஸ்தி நீதிமானுக்காக. அப்போ நம்ம கையில் வந்தால் அதை எங்கே கொண்டு போவோம்? தேவ ராஜ்யத்துக்காக. பிரைஸ்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. கொஞ்சம் உங்கள் மனதை தேவனுடைய வார்த்தையின்படி கொஞ்சம் மாற்றுங்கள். பிரைஸ் காட். கத்திருப்பாங்க. இங்கே பாருங்க, இப்போ யாக்கோபு சொல்கிறான், அடியனுக்கு தேவர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஏன் உழைப்பினால் நான் முன்னேறல ஆண்டவரே? உங்கள் கிருபையால் இந்த 2 பரிவாரங்களை கொடுத்துறீங்க. பிரைஸ்லா. அவன் கடைசி அவன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறான்? ஆண்டவர், நீங்கள் எனக்கு கிருபை பாராட்டுனீங்க, நான் எம்மாத்திரம், நான் எண்ணத்தை மட்டும் மாற்றினேன். பிரைஸ்லாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, என்னை எண்ணங்களை மாற்றினார் தேவன் என் மேல் கிருபை கிருபையா இருப்பா. எண்ணங்கள் என்ன செய்யுங்க? தேவ ராஜ்யத்துக்கு உங்கள் எண்ணம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யத்தின் நோக்கம் உங்களுக்குரியது அல்ல. ஐஸ்வர்யத்தின் நோக்கம் தேவராஜ்யம் முன்னேற. நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போதே என் மனசு சொல்லுது, ஆண்டவரே, இந்த கோடியை நான் தேவராஜ்யத்தில் போட்டா தேவராஜ்யம் எவ்வளவாய் பழுகி பெருகும். எத்தனை திக்கற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், எத்தனை ஏழைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், எத்தனை ஆஸ்பத்திரியை நம்ம கட்டலாம், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் கடந்து செல்லும், எத்தனை பேர் நரகத்துக்கு போய் கொண்டிருக்க ஜனங்கள் பரலோகத்துக்கு திரும்பப்படுவதற்கு நம்ம கையில் பணம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக, கோடிகள் வருவதாக. ஆமே ஆமேன்னு சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ்லா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அவன் சொல்கிறான் பாருங்க. இப்போ யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன். 33 ஆதியாகமம் 33:11. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இதாங்க ஐஸ்வர்யத்தின் மனநிலை. வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கார், தேவனை கிருபை பாராட்டிக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. நீங்கள் நானும் அப்படி சொல்லணும். ஆமே. வேண்டியதெல்லாம் எனக்கு, வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. தேவன் என்ன எப்படி சமாதிச்சேன்னு சொல்கிறான்? அப்போ தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார், என் எண்ணத்தை மாற்றினேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால் எங்கள் சபைக்கு வேண்டியதெல்லாம், தேவ ராஜ்யத்துக்கு வேண்டியதெல்லாம், எங்கள் சபைக்கு வர ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் எங்களிடத்தில் உண்டு. இயேசுவின் நாமத்தினால ஐஸ்வர்யம் எங்களை நோக்கி வருவதாக. பிரைஸ்லா. இப்போ நம்ம நோக்கத்தை சரியான செஞ்சிட்டோம், ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம நோக்கம் என்னன்னா, பணம் எனக்கு மாத்திரமல்ல, தேவராஜ்யத்துக்கு. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 36:7 பாருங்க. அதை வாசித்து நம்ம அப்படி கடந்து செல்வோம். வாசிப்போம். 36:7. நான் சொல்ற வசனங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கோடிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை மாறும். பிரைஸ்லா. அவர்களுடைய
சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய சம்பத்து மிகுதியா இருந்தபடியால். இப்ப இதே 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 வசனத்தை நம்ம எங்க வாசித்தோம்? ஆதியாகமம் 13:6 ஆபிரகாம் லோத்துடைய சம்பத்து மிகுதியா இருந்தபடியால். இங்க போட்டிருக்கு யாக்கோப்பும் ஏசாவுடைய சம்பத்து எப்படி இருந்துச்சா? மிகுதியாய் இருந்தபடியால். பூமி என்ன செய்யலையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எழுந்து நிற்போம். க்ளோரி டு ஜீசஸ். அடுத்த வாரம் யோசேப்புடைய ஐஸ்வர்யத்தை தியானிக்கலாம். எல்லாம் எழுந்து நில்லுங்கள். நம்முடைய மனதை கர்த்தர் மாற்ற நமக்கு உதவி செய்வாராக. க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரே, மனதில் ஐஸ்வர்யம், மனதில் சுகம், மனதில் வெற்றி. நம்ம அதனால தான் அந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம தொடர்ந்து நம்ம மனதை குறித்தே நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னாண்டா எங்கே நம்ம கை வைக்கணும் என்றால் நம்ம மனதிலே கை வைக்கணும். மனதில் கை வைக்கும்போது ஐஸ்வர்யம் தன்னால் நெஞ்சிடும், வந்துடும். சுகம் தன்னால் வந்துடும். வெற்றி தன்னால். உன் மனதை வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் எல்லாம். ஒரு நிமிஷம் இருப்போமா? ஆண்டவரே, எங்கள் மனக்கண்களை திறந்துடுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி. ஆண்டவரே, நாங்கள் வறுமை சிந்தை, பற்றாக்குறையின் சிந்தை, கொஞ்சம் நான் சொன்னதை நீங்கள் சிந்திச்சா போதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். முதலாவது, ஆதாம் ஏவாளை தேவன் ஏழையாக படைக்கவில்லை. முதல் ஆன்சர். அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட், ஆபேல் ஐஸ்வர்யத்தின் மேன்மை எப்படின்னா, மேன்மையானதை கர்த்தர் கொடுக்கணும்னு என்ன வரணும்? இப்பயே நீங்கள் தரத்திரத்தில் இருக்கும்போது, கடனில் இருக்கும்போது நீங்கள் என்ன வரும் தெரியுமா? நான் மேன்மையானதை கர்த்தர் கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் வாழ்ந்தான். இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் உங்கள் வயதில் ஆணோட வருகையும் போது நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கையில் தரித்திரம் இல்லை, பலவீனம் இல்லை. 300 ஆண்டுகள் ஏனோக்கு தேவனோடு நடந்தான். அவனோட வாழ்விலே அவன் பற்றாக்குறை ஸ்டேட்மெண்ட்டோ, பலவீனமான ஸ்டேட்மெண்ட்டோ, நோய்வாய்ப்பட்டேன் என்று அவன் என்ன செய்யலை. அப்போ தேவனோடு வாக் பண்ணால் ஐஸ்வர்யம் சுகமும் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து, நோவாவு ஏழை அல்ல, மிகப்பெரிய கப்பலை உண்டாக்க செய்தான். அந்த கப்பலுக்கு எத்தனை பேர்த்துக்கு வேலை போட்டு கொடுத்துருப்பான். அந்த கிருபையை நம்பின நோவா, அவனுக்கு நஷ்டமே அவன் குடும்பத்துக்கு வரலங்க. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் நான் கிருபையை சார்ந்திருக்கபடியா எனக்கும் எங்கள் சபைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நஷ்டம் வராது, உயர்வு தான் வரும். 8 பேர்த்துக்கு முழு உலகத்தையும் கொடுத்தார். அடுத்தது, ஆபிரகாமை தேவன் அழைச்சதுனால் பஞ்சத்தில் அவனை ஐஸ்வர்யனாக மாற்றிட்டார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்ததுனால் அவனை ஐஸ்வர்யனாகி மகா பெரியவனாக மாறிட்டான். யாக்கோப்பும் பஞ்சத்தில் அவனுடைய எண்ணங்களை மாற்றினான், மகா பெரிய ஐஸ்வர்யனாக மாற்றிட்டான். அப்போ நம்ம கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் என்று எண்ண வேண்டும். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, அவரோடு நம்ம வாக் பண்ண வேண்டும். நம்முடைய எண்ணங்களை, ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக எனக்கு பணம் வேணும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். திக்கற்றவங்களுக்காய், அனாதைகளுக்காய் ஆண்டவரே பணம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் பண்ண. சர்வவல்லமை தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இந்த ஐஸ்வர்யத்தின் மனநிலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு உங்கள் சபைக்கும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஐஸ்வர்யத்தின் மனநிலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். நான் பிளஸ் பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். ஜீசஸ் நேம். க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.